அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அஸ்ஸம்ஸ், சூரியன் வெற்றி பெற. இந்த சூராவுக்கு அதிகமான அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் அஷ்-ஷம்ஸ் என்றே பெயரிட்டுள்ளனர். இச்சொல் சூராவின் முதலாவது வசனத்தில் வருகிறது. சூரியன் என்பது அதன் பொருளாகும். இமாம் புகாரி வஷம்ஷி வல்லுஹாஹா என இந்த சூராவுக்கு பெயரிட்டுள்ளார். இமாம் தபரியும் இதே பெயரை இட்டுள்ளார். இது சூராவின் முதலாவது வசனமாகும். சூரியன் மீதும் அதன் ஒளியின் மீதும் சத்தியமாக என்பது அதன் பொருளாகும். மேலும் சில அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களும் இப்பெயரை இட்டுள்ளனர். இந்த சூரா எப்போது இறங்கியது என்பதை வரையறுத்து கூற முடியாவிட்டாலும் அதன் வசனங்களை கவனமாக வாசிக்கும் போது அது மக்காவின் ஆரம்பகால பிரிவில் இறங்கியிருக்கலாம் என அனுமானிக்க முடிகிறது. குறிப்பாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்ப்புகள் மிக பலமாக மாறத் துவங்கிய ஆரம்ப கட்டத்தில் இந்த சூரா இறங்கியிருக்கலாம் என கருத முடிகிறது. சமூத் சமூகம் தனது தூதரை எதிர்த்த வரலாற்று நிகழ்வை சூரா இங்கே குறிப்பதன் பின்னணி அதுவாக இருக்க முடியும். இந்த சூரா 7 வசனங்களில் 11 சத்தியங்களை கொண்டுள்ளது. இது இந்த சூராவுக்கு மட்டுமான தனிப்பண்பாகும். அதாவது ஏறத்தாழ அரைவாசி வசனங்கள் சத்தியங்களை கொண்டுள்ளன. இவ்வளவு சத்தியங்களை முன்வைத்து சூரா மனிதனின் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது உளநிலையே என்கிறது. இதுவே சூராவின் மைய கருத்துமாகும். அடுத்து வரும் வரலாற்று நிகழ்வும் இக்கருத்தை விளக்குவதாகவே அமைகிறது. சமூத் சமூகத்தின் நிராகரிப்பையும் அதன் அழிவையும் விளக்கும் அந்த வசனங்கள் இம்மைய கருத்தை விளக்கும் வகையிலேயே அமைந்துள்ளன. இனி சூராவை விளக்கமாக நோக்க அதனை 2 பகுதிகளாக பிரித்து கொள்வோம். 1. உல வளர்ச்சியில் தங்கியுள்ள மனிதனின் வெற்றி 1 தொடக்கம் 10 வசனங்கள். 2. சமூத் சமூகத்தின் அழிவு 11 தொடக்கம் 15 வசனங்கள். உல வளர்ச்சியில் தங்கியுள்ள மனிதனின் வெற்றி வசனங்கள் 1 தொடக்கம் 10 வரை. மனிதன் வெறும் பௌதீக உடம்பு மாத்திரம் கொண்டவன் அல்ல, அவன் அதனோடு அறிவும் ஆன்மாவும் கொண்டவன். இத்தகைய கட்டமைப்பு கொண்ட மனிதன் எப்போது வெற்றி அடைகிறான், அவனது வெற்றி அல்லது தோல்விக்கான அடிப்படை என்ன என்பதை விளக்குவதே இவ்வசனங்களின் நோக்கமாகும். இக்கருத்தை பல சத்தியங்களின் ஊடே சூரா விளக்குவது இவ்வசனங்களை வாசிக்கும் எவரின் கவனத்தையும் ஈர்க்கும் ஓர் அம்சமாகும். அச்சத்தியங்களை ஒவ்வொரு வசனமாக நோக்க முன்னால் அவற்றின் பொது கருத்தை புரிந்து கொள்ளல் அவசியமாகும். இத்தகைய அமைப்பிலான சத்தியங்கள் அல் குர்ஆனின் இலக்கிய உத்தி எனவும் சொல்ல வரும் கருத்துக்களுக்கு பொருத்தமான பௌதீக காட்சியொன்றை தருவதே அந்த உத்தி எனவும், அந்த வகையில் சத்தியங்களை கையாளும் அல் குர்ஆனின் வசன பிரயோகங்கள் ஒரு கலை வடிவமே எனவும் ஏற்கனவே விளக்கினோம். இந்த கருத்து இந்த சூராவின் பிரயோகிக்கப்படும் சத்தியங்களுக்கு பொருத்தமாக அமையவில்லை. ஏனெனில் அதனை தூய்மைப்படுத்தி வளர்த்து விட்டவன் வெற்றி அடைந்தான், அதனை பாவங்களால் மூடி மறைத்து விட்டவன் தோல்வி அடைந்தான் என்பது சத்தியங்களுக்கான பதிலாகும். அப்பதிலுக்கு சத்தியங்கள் தரும் பௌதிக தோற்றம் பொருந்தி செல்கிறது என கொள்வது இங்கு பொருத்தமாக அமையவில்லை என்பது தெளிவு. இந்நிலையில் அல்லாமா முஹம்மத் அஸத் இத்தகைய பிரயோகங்களுக்கு கொடுக்கும் பொருளை நோக்குவது பொருத்தமாக அமையலாம் என்ற வகையில் அதனை கீழே தருகிறோம். குர்ஆனின் வ என்ற இடைச்சொல் சத்தியம் என்ற கருத்தை கொடுக்கிறது. அது ஓர் உறுதிப்படுத்தல், அழுத்தம் கொடுத்தலாகும். அந்த வகையில் அதனை அடுத்து வரும் சத்தியமாக கொள்ளப்படும் பொருளுக்கு அல்லது ஆதாரமாக கொள்ளப்படும் பொருளுக்கு ஒரு கடந்தியை, பெருமானத்தை அந்த சத்தியம் என்ற பிரயோகம் கொடுக்கிறது. இப்பின்னணியில் அல்லாமா முஹம்மத் அஸத் கன்சிடர், கருத்தில் கொள்க, அவதானத்தில் கொள்க என இப்பிரயோகத்தை மொழியாக்கம் செய்கிறார். இக்கருத்து பின்னணியில் இந்த சூராவின் வசனங்களை நோக்குவதே பொருத்தமாக அமைய முடியும். இப்போது வசனங்களை ஒவ்வொன்றாக நோக்குவோம். வஷம்சி வல்லுஹாஹா, சூரியன் மீதும் அதன் ஒளியின் மீதும் சத்தியமாக. அதன் ஒளி என்ற மொழிபெயர்ப்பில் அரபு பதம் லுஹாஹா என்பதாகும். லுஹா என்ற சொல் ஒளியை குறிக்கும் என்ற கருத்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இது தாபிஇ அல் குர்ஆன் விரிவுரையாசிரியர் முஜாஹிதின் அபிப்பிராயமாகும்.
சூரியன் உயர எழுந்து நன்கு பிரகாசிக்கும் முற்பகல் நேரத்தில் சூரியன் என்ற பொருளை இது கொடுக்கிறது என வேறு சிலர் பொருள் கொண்டனர். இந்த வகையில் இந்த சத்தியம் பொதுவாக சூரியன் மீதாகவும் அது அடிவானத்தை விட்டு உயர எழுந்து நன்கு பிரகாசிக்கும் நேரத்தின் போது குறிப்பாகவும் அமைகிறது. இந்த விளக்கத்தின் பின்னணியில் சூரியன் மீதும் அதன் முற்பகல் நேரத்தின் மீதும் சத்தியமாக என இன்னொரு வகையில் இவ்வசனத்தை மொழிபெயர்க்கலாம். அல்லாஹ் சூரியன் மீதும் அது உதித்து பிரகாசமடைந்து அதன் அதிகாரம் கோலோச்சும் நிலையை காட்டி சத்தியம் செய்ய நாடினான் என கொள்ளல் மிகவும் பொருத்தமாக அமையும். இந்த வகையில் இந்த இரு சத்தியங்கள் சூரியன் என்பதோடு அதன் இரு தாக்கங்களையும் அடக்கியுள்ளன. சூரியனின் ஒளியும் அதன் வெப்பமுமே அவையாகும். சூரியனின் முற்பகல் நேரம் என்ற பிரயோகம் அதனையே காட்டுகிறது. இப்போது வசனத்தை திருப்பி வாசித்து அது சுட்டும் பொருளை விளங்குவோம். தொடரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.